ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கோச்சார பயிற்சி பலன்கள், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கோச்சார கிரகங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த காணொலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஜோதிட தகவல் ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்காக தான். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு 12 ராசி, மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசியில் ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ராசிக்கு நீதிமான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார்? இப்போ ராசிக்கு முதல் ராசியிலேயே இருந்தால் என்ன பலன் தருவார்? அதாவது இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதக பலன்கள் வந்து நம்ம வந்து 3 படிநிலைகளை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா விதி, 2வது மதி, அதுக்கு அடுத்ததாக 3வது வந்து கதி. இந்த 3 படிநிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான ஒரு யோக அவயோக பலன்கள் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது விதி, மதி, கதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன், கதி அப்படின்றது வந்து சூரியன். இப்போது விதி அடிப்படையில் ஒரு தோஷம் இருந்து அது சந்திரனுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த தோஷம் வந்து 50% குறைஞ்சிரும். சூரியனுக்கும் இல்லை அப்படின்னா அதோட தன்மைகள் வந்து 75% குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்துக்கான யோகா அவயோக பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு, அதாவது சந்திரனுக்கு மதிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான சனியுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை வந்து என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மீனராசி வந்து நம்ம குருவுடைய ஆதிபத்தியம் பெற்ற ஒரு உன்னதமான ராசி. பெரியவங்க சிறியவங்க அப்படின்னு பாகுபாடு பார்க்காம எல்லாத்துலேயும் அன்பும் பணிவும் பண்பும் காட்டக்கூடிய ஒரு ராசிக்காரர்களான அந்த மீனராசிக்காரர்கள் தான். இப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு சனி ராசி முதல் ஏனைய 11 ராசிகளும் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார் அப்படின்னு பார்த்து வந்துட்டுருக்கோம். சனி வந்து நீதிமான், கர்மகாரகன். ஸோ அதனால் வந்து அவரோட நிலை ரொம்ப முக்கியமானது. ஒருத்தருடைய நம்ம முன்வினை கர்மா, நம்ம உள்வினையை நம்ம எப்படி இந்த வாழ்க்கையில் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு, அதை எப்படி நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்படின்றது வந்து சனியோட நிலையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ அதனால் வந்து கர்மகாரகன் சனியோட நிலை வந்து ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் குருவுடைய ஆதிபத்தியம் பெற்ற இந்த மீன ராசிக்காரர்களுக்கு சனி வந்து ராசியிலேயே இருக்கும் பட்சத்தில், அதாவது மீன ராசியிலேயே சனி பகவான் இருக்கும் பட்சத்தில் இவங்க ரொம்ப மிகவும் பணிவானவங்களாகவும் தன்னோட எந்த ஒரு சூழல்லையும் நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி, எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் கூட, கல்வியிலையும் சரி செல்வத்திலையும் சரி ஒரு மிக சிறந்த நிலையில் இருந்தாலும் கூட அந்த மாதிரியான ஒரு கர்வத்தை எதுவுமே காட்டாமல் தன்னை ஒரு எளிமையான ஒரு சராசரி மனிதராக எல்லாரோட மூலம் நானும் ஒரு மனுஷன்தான் அப்படின்ற ஒரு பக்குவத்தோடு நடந்துக்கக்கூடிய தன்மையை வந்து சனி பகவான் கொடுத்துருவார். ஸோ இந்த உன்னதமான சிறப்பு வந்து நம்மளுடைய மீனராசியில் பிறந்திருக்கவங்களுக்கு சனி ஜென்ம சனியாகவே இருக்கும் பட்சத்தில் இது ரொம்ப அதீதமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து நியாயத்துக்கு கட்டுப்பட்டு, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களாகவும் மீனராசிக்காரர்கள் வந்து சனி ராசியில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பான முறையில் இருக்கும். பொதுவாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த இயல்புகள்லாம் உண்டு தான். அது சனியும் அங்கே வந்து சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா இது அதீதமாக இன்னும் கொஞ்சம் அது பலம் கூடுதுன்னு அர்த்தம். அதுபோக வந்து இறக்கப்பட்டு அடுத்தவங்களுக்காக, நம்ம உறவுகளுக்காக, நண்பர்களுக்காகன்னு சொல்லி தன்னுடைய உழைப்பையும் நேரத்தையும் பாரபட்சம் இல்லாமல் வாரி வழங்கக்கூடியவங்களா இந்த மீனராசிக்காரர்கள் இருந்துட்டு இருப்பாங்க. அதனால கடைசியாக பாதிக்கப்பட போகிறதுமே அவங்க தான். லாபம் கருதாமல் நமக்கு வேண்டியவங்க தான், நமக்கானவங்க தானே, இவங்களுக்கு நம்ம செய்கிறது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு இறக்கப்பட்டு அவங்க கேட்காமே முன் வந்து தன்னுடைய லாபத்தை விட்டு கொடுத்து அவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்களா மீனராசிக்காரர்கள் ராசியிலேயே சனி இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு யாருக்கு செய்யணும் செய்யக்கூடாதுன்ற பக்குவம் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மை அடைவீங்கன்றதை நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக ராசிக்கு 2ஆம் வீடான மேஷ ராசியில் சனி இருக்கும் பட்சத்தில் இவங்க சொன்னபடி நடந்துக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். அதாவது நல்ல எண்ணத்தோடு நான் ஒரு விஷயத்தை உங்களுக்காக செய்து தரேன், நீங்கள் என்னை நம்பி வேண்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி தரேன், இவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை இவங்களே மீற வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். அது வந்து பொய் சொல்லி ஏமாற்றணுன்ற நோக்கம் இல்லாமல் இவங்களை மீறி, இவங்க சொன்னதுக்கு மீறி நடக்கணுன்றது இயற்கையாக அமைஞ்சிருது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, வாக்குஸ்தானத்தில் மேச ராசியில்
சனி அமர்றார். சனிக்கு பகை வீடு செவ்வாயுடைய அந்த மேச ராசி. அங்க சனி பலம் இழக்கிறதுனால, சொன்ன சொல்ல காப்பாத்த முடியாத ஒரு நிலை வந்து இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். குறிப்பா வந்து கடன் சார்ந்த விஷயங்கள்ல. அதனால வந்து கூடுமான வரைக்கும் மேச ராசியில ராசி சனி இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வாக்குறுதியும் ரொம்ப உறுதியா குடுக்காதீங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் யாருக்கும் எப்பவுமே உடனடியா குடுத்துறாதீங்க. அதனால பின்னாடி சிக்கல சந்திக்க போறது நீங்க தான். அந்த அந்த ஒரு காரணத்தினால உங்களால நாளைக்கே ஒரு விஷயத்த செய்து தர முடியும்னா கூட, கூடுதலா ஒரு 2 நாள் சேர்த்து வாங்கி, டைம் எடுத்து செஞ்சு தரேன்னு சொல்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குன்றத நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புறேன். இது எல்லா இடத்துலயும், வேலையில மட்டும் இல்லாம, உங்க குடும்ப உறவுகளுக்குமான விஷயங்கள செய்றதுலயுமே வந்து, உங்களால நாளே செய்ய முடியும் அப்படின்னா கூட, ஒரு 2 நாள் டைம் எடுத்து எடுத்துக்கிறேன்றத வந்து சொல்லிடுங்க. அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கும் நீங்க சொன்னபடி அழகா நிறைவேத்தி தர முடியும். அ அது போக வந்து இதுதான் வாக்கு விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணுன்றது தான் 2ஆம் இடத்துல மீன ராசிக்காரர்களுக்கு சனி அமரும்போது நம்ம சொல்ல வேண்டிய பலனா இருக்கு. நெறைய மீன ராசிக்காரர்கள் 2ஆம் இடத்துல சனி இருக்கும் பட்சத்தில, அ சொந்த ஊர விட்டு வெளியூர்ல இருக்கிறது ஒரு சிறப்புன்றத நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா வந்து ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய, அ உங்களுடைய முயற்சி, தைரியம், அ ஆசை, அபிலாஷைகள்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானமான 3ஆம் இடத்துல சனி இருக்கும் பட்சத்தில, கண்டிப்பான முறையில சிறந்த யோக பலன்னே சொல்லலாம். 3ஆம் இடம் சனிக்கு எப்பவுமே உகந்த ஸ்தானம். அது அதோட நட்பு வீடாவும், ரிஷப ராசியாவும் வரதுனால, மீன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல யோக பலன்கள கண்டிப்பான முறையில தருவார். எல்லா விதத்திலயும் உங்க முயற்சிகளுக்கு வெற்றி தருவார். அதுக்கு அடுத்ததா ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய அ மிதுன ராசி. மிதுன ராசி வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்கு கேந்திர ஸ்தானமா வரக்கூடிய 4ஆம் இடம். முதல் கேந்திரன்னு சொல்லுவாங்க. 4ஆம் இடம்னு சொல்லுவோம். ஸோ அந்த 4ஆம் இடத்துல அமரக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வண்டி வாகன யோகங்கள், செல்வம், செல்வாக்கு, நல்ல மதிப்பு மரியாதையோட எல்லா இடத்துலயும் அமையக்கூடிய தன்மைகள், அ ப இந்த மாதிரியான நல்ல ஒரு விஷயங்கள உங்க லைஃப்ல ஏற்படுத்தி குடுப்பாரு. அ ச சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ உங்களுடைய குரல் வலி சம்மந்தப்பட்ட பகுதிகள்ல பிரச்சனைகள் வரும். தைராய்டு சம்மந்தமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால இந்த வகையில சனி 4ஆம் இடத்துல மீன ராசிக்காரர்களுக்கு மிதுனத்தில சனி இருக்கும் பட்சத்தில கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்க வேணும்ன்றத சொல்றேன். அதுக்கு அடுத்ததா ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடக ராசியில சனி அமரும் பட்சத்தில் வந்து கடக ராசி மீன ராசியை போல ஒரு நீர் ராசியாவும், மகர ராசியை போல ஒரு நீர் ராசியும் வந்து அந்த நீர் ராசியில கடக ராசியில இன்னொரு நீர் ராசிக்குரிய கிரகமா வரக்கூடிய சனி பகவான் அமரும்போது, அது ராசிக்கு யோகஸ்தானமும் வரதுனால, வெளிநாட்டு யோகங்கள் உண்டு. வெளிநாட்டு பயணங்கள் உண்டு. அதன் மூலியமா வாழ்க்கை ஏற்றம் அடையும் அப்படின்றத சொல்லிக்கலாம். அதே நேரத்தில உங்களோட குலதெய்வத்த குறிக்கக்கூடிய ஸ்தானமாவும் அந்த 5ஆம் இடம் இருக்கிறதுனால, மீன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சனி அமரும்போது, குலதெய்வத்தோட அருள், பேரருள் பரிபூர்ணமா கிராம தெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம உறுதியா சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா ராசிக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய அ சிம்ம ராசி. பொதுவா அந்த சிம்ம ராசி சனிக்கு பகை வீடா இருந்தாலும் கூட, சனிக்கு 6ஆம் இடம் உகந்த 6ஆம் இடத்து சனி யோக பலன்களை செய்கின்ற அடிப்படையில, மீன ராசிக்காரர்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா வந்து 6ஆம் இடத்துல சனி அமர்ந்தாலும், சிம்மத்தில இருந்தாலும் கூட, அ உங்களோட ஒவ்வொரு செயல்லயும் உங்களுக்கு வெற்றியையும், செல்வாக்கையும், மதிப்பையும் ஏற்படுத்தி குடுக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். உங்கள எதிர்த்து வரக்கூடிய எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் தவிடுபொடியாக்கி நீங்க வெற்றியாளரா இருப்பீங்கன்றதுக்கு ஒரு அடையாளமா 6ஆம் இடத்து சனி இருக்குன்றதை நான் உங்களுக்கு உறுதிப்பட சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து ராசிக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில சனி அமரும் பட்சத்தில், கன்னி ராசி, மீன ராசிக்கு களத்திர ஸ்தானமாக திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகவும், தொழில் பங்குதாரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகவும் வரதுனால, கன்னி ராசியில் அமரக்கூடிய சனி வந்து திருமண ஸ்தானத்தில் அமர்றது அவ்வளோ உகந்த விஷயம் இல்ல அப்படின்னாலும், அந்த கன்னி ராசிக்கு சனி நட்பாவும் வர்றதுனால, பொதுவாவே மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். மீனராசி, மீன லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா, திருமணத்தில பிரச்சனைகள் இருக்க செய்யும். ஸோ அந்த வகையில ராசிக்கு எதிர்நிலையில சனி அமரும்போது வந்து, இல்லற சன்னியாச யோகம் செயல்பட்டு, உங்களோட திருமண வாழ்க்கையில நிறைய முரண்பாடுகளும், கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். இதெல்லாம் வந்து எளிதா கடந்து போறதுக்கு, நீங்க வந்து நிச்சயமான முறையில மகாவிஷ்ணு, மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பான முறையில செய்யணும். மீனராசிக்காரர்கள் 7ஆம் இடத்துல சனி இருக்கும் பட்சத்தில கண்டிப்பான முறையில உங்களுடைய பிரச்சனைகள, இல்லறம் சார்ந்த உங்களோட திருமண வாழ்க்கையில வரக்கூடிய சிக்கல்கள, இறை வழிபாட்டால மட்டும் தான் வந்து காப்பாத்திக்க முடியும், தீர்த்துக்க முடியும். அத தாண்டி கணவனும் மனைவியுமா நீங்க 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய தர்ம, புண்ணிய காரியங்களும் உங்களோட வாழ்க்கையில வந்து மேலும் மேலும் ஒற்றுமையை ஏற்படுத்தி, உங்களுக்குள்ள வரக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகளை நீக்கி உங்களுக்கு நிம்மதிய குடுக்குன்றத நான் சொல்ல விரும்புறேன். அதுக்கு அடுத்த நிலை ரொம்ப முக்கியமானது. திருமண ஸ்தானம் போல மிக முக்கியமான ஸ்தானம் வந்து ஆயுள் ஸ்தானம். நம்ம என்ன சம்பாதிச்சு, என்ன செஞ்சாலும் கூட, அத சந்தோஷமா ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு ஆயுள் தேவை. அந்த ஆயுள குறிக்கக்கூடிய ஸ்தானமா வந்து மீன ராசிக்காரர்களுக்கு துலா ராசி வரும். துலா ராசி தான் சனி உச்சம் அடையக்கூடிய ராசி.
சனி வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் காரகன். ஆயுள் காரகன்னா யார் சொல்லுவோம்னா, நம்ம கர்மகாரகன், நீதிமான் சொல்றோம் இல்லையா? அதே மாரி ஆயுள் காரகனும் சனி பகவான் தான். ஸோ அந்த ஆயுள் காரகன் சனி பகவான் ஆயுள் ஸ்தானத்திலேயே உச்சம் பெறக்கூடிய ராசியா துலாம் வர்றதுனால, மீன ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி, அதாவது துலா ராசியில சனி இருக்கும் பட்சத்தில தீர்காயுள் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். பொதுவா 8ஆம் இடத்துல சனி வரும்போது அவர்சொல், ஒரு வீண் வீண் பழியெல்லாம் சுமக்க வேண்டிய நிலைகள் இருக்கும். இங்க துலா ராசியில அவருடைய சொந்த உச்ச வீட்ல சனி ஆட்சி பலம் உச்ச பலம் பெறதுனால, அ அனாவசியமான அவப்பெயர்களோ, கெட்ட சகவாசங்களோ, அதனால வீண் பழிகளோ, பிரச்சனைகளோ கண்டிப்பா வந்து மீன ராசிக்காரர்களுக்கு வராதுன்றத நம்ம ஆணித்தனமா சொல்ல முடியும். அதுக்கு அடுத்ததா ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி. விருச்சிக ராசி வந்து சனி அமரும்போது, செவ்வாய், சனி மற்றும் சந்திரன் இந்த இணைவு அப்படின்றது நடந்திருக்கிறனால, மீன ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே வந்து ஒரு பெண் தெய்வத்தோட பேரருள், பேராற்றல் எப்பவுமே இருக்கும். மீன ராசிக்காரர்கள் அவங்க இறைவனை வணங்குறாங்க, வணங்கல 2வது விஷயம். ஆனா, இறைவன் உங்கள எப்பயுமே தன்னோட கையில வச்சு பாதுகாத்துட்டு இருப்பார். உங்கள எங்கேயும், எந்த இடத்துலயும் தாழ விட மாட்டார் அப்படின்றத நான் வந்து உறுதியா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனே வந்து ஒரு பெண் தெய்வ ஆற்றல குடுக்கும். அதோட வந்து சனி பகவானும் சேரும் நிலையில, அதாவது சந்திரனுடைய அ அ ராசிக்கு 5ஆம் வீடா வரக்கூடிய, கடகராசிக்கு 5ஆம் சந்திரனுடைய ராசி அதிபதி, ராசி வீடா வரக்கூடிய வீட்டுக்கு 5ஆம் வீடா வரக்கூடிய செவ்வாயோட வீட்ல சனி அமரும் பட்சத்தில வந்து உங்களுக்கு வந்து பெண் தெய்வத்தோட பேரருள் நெறையவே இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அதுக்கு அடுத்ததா ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில சனி இருக்காரு அப்படின்னாலே வந்து சொல்லவே வேணாம். உங்களோட கடுமையான உழைப்பின் மூலியமா மிகப்பெரிய உயரத்த வாழ்க்கையில அடைவீங்க அப்படின்றத சொல்லலாம். ஆ அதுக்கு அடுத்ததா வந்து ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம். லாபஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா, சனியோட சொந்த வீடு மகர ராசி. மகர ராசியில சனி பகவான் லாபஸ்தானமா அமைஞ்சு மீன ராசிக்கு லாபஸ்தானமா வர்றதுனால, அ நீங்க செய்ற செயல்கள் மூலியமா நல்ல பேர், புகழ், வெற்றி, பொருளாதார முன்னேற்றம் அனைத்தையும் அடைவீங்கன்றதையும் நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மோட்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசி. மீன ராசிக்கு மோட்சஸ்தானமா வரக்கூடிய கும்ப ராசி, பூரணத்துவம் பெற்ற ராசின்றனால, உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்த பிறவி நோக்கத்த கர்ம கா வினைகளுக்கு ஏற்ப நீங்க வந்து சரியான முறையில செய்து முடிச்சு, உங்க வாழ்க்கையில வந்து ஒரு சந்தோஷமான, நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தோன்ற திருப்திய உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியது 12ஆம் இடத்து சனி. ஆ வாழ்க்கை வாழும் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான நிறைய வீண் விரயங்கள், சங்கடங்கள் இதெல்லாம் இருந்தாலும் கூட, அத வந்து சுப விரயமா மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இயற்கை உங்களுக்கு குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதன் மூலியமா நற்பெயரும், புகழும் பெற்று வாழ்க்கையில சிறந்து மனிதரா வாழ்வீங்க அப்படின்றத நம்ம வந்து உறுதியா சொல்லலாம். மேலும் நம்ம வந்து இந்த காணொளிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்த நிலையில இருந்தா என்ன பலன்கள் தருவார்? அதாவது உங்களுடைய ராசி இப்ப நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல பிறக்குறீங்க. அந்த நாள்ல சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்கோ, 12 ராசிகள்ல எந்த ராசியில இருக்கோ, அது உங்களுடைய ராசி அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசிக்கு ஸ்தான அடிப்படையில சனி எங்கெங்க இருக்காரு? ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் இல்லையா? கர்மகாரகன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மகாரகன் அப்படின்னா நம்மளுடைய முன்வினை கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான அ யோக அவயோகங்கள வகுத்து குடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். அ இந்த சனி பகவான் தான் வந்து நமக்கான வாழ்க்கைக்கு நம்ம செய்த நல்வினை, தீவினைக்கு ஒப்ப நமக்கான நன்மைகளையும், தீமைகளையும் தரக்கூடியவரா இருக்காரு. தீமை தர்றதுனால அவர கெட்டவரா நம்ம நினைக்க வேணாம். அவர் நியாயவான் அப்படின்றதுனால நம்ம செய்யக்கூடிய நம்ம செய்த வினைகளுக்கு ஒப்ப நமக்கான பலன்கள குடுக்க போறாரு. ஸோ அந்த வகையில வந்து சனி உன்னதமான ஒரு கிரகம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அ நம்மளுடைய ராசி அடிப்படையில சனி எங்க இருக்காரு அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இத விட இன்னும் வந்து மேற்படி இன்னும் நுட்பமா நீங்க சனியோட நிலை, அது சனி மட்டும் இல்லாம உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படை நிலைகள பத்தி, அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? விதி, மதி, கதி. அதாவது விதின்றது லக்னம், மதின்றது சந்திரன், கதின்றது சூரியன். இந்த 3 நிலைகளின் அடிப்படையிலுமே வந்து இப்ப நம்ம பார்த்தது மதின்ற சந்திரன் அடிப்படையில பார்த்திருக்கோம் காணொளிகள்ல. இந்த 3 நிலைகள்லயும் விதி, மதி, கதி 3 நிலைகளின் அடிப்படையிலயும் உங்களுக்கு வந்து சனி என்ன ரோல் பண்றாரு? உங்களோட வாழ்க்கையில அவர் என்ன மாரியான கர்ம வினைகள உங்களுக்கான நற்பலன்கள தரப்போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நிச்சயமா வந்து உங்களுக்கான உதவ நான் தயாரா இருக்கிறேன். உங்க ஜனன ஜாதகத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு தெளிவ ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய பொறுப்பா நான் எடுத்து, சிறப்பான முறையில உங்களுக்கான நல்ல பலன, சரியான பலன உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.